திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 990, அதிகாரம் சான்றாண்மை. மனிதகுலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மண்ணுலகில் மனிதராக அவதரித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து. அவர் கன்னி மரியாவின் வயிற்றில் தூய ஆவியால் கருவுற்று பிறந்தார். சிறு வயதிலேயே இறை ஞானத்திலும் மறை நூலிலும் நன்கு தேர்ச்சி பெற்று கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானத்திலிருந்து கடவுளின் தூய ஆவி புறா வடிவில் இறங்கியது. அப்போது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. பின்னர் அவரது மனவலிமையை சோதிப்பதற்காக தூய ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு 40 நாட்கள் சாத்தானின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடாததால் மிகுந்த பசியுற்றார். அப்பொழுது சாத்தான் அவரிடம் வந்து, நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு சாத்தான் அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் மேன்மையை ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி, இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன, நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன், நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. அப்போது இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லியுள்ளதே என்றார். இவ்வாறு இயேசு இறுதி வரை தன் மன உறுதியை காட்டி தான் இறைமகன் என்பதை நிரூபித்தார். சாத்தானின் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டதால் அது அவரை விட்டு அகன்றது. நற்பண்புகள் நிறைந்த சான்றோர் தம் பண்புகளில் இருந்து விலகி குறைவுபட்டால் இப்பெரிய உலகமும் தன் பாரம் தாங்காமல் அழியும் என்பதை சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மன்னோ பொறை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சான்றோர் பண்பிலிருந்து குன்றினால் அழிவு, ஆன்றோராய் தொடர்ந்து இருப்பதே சிறப்பு.